வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதா கோங்கரா இயக்கத்தில் எஸ்கே வச்சு அவங்க எடுக்கிற SK25. ஸோ இந்த படத்துக்கான பூஜை முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்கே, அதர்வா, ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா இவங்க 4 பேர் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இவங்களுக்கான டெஸ்ட் ஷூட் இந்த வாரம் நடந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அதர்வா கேரக்டர் எஸ்கே உடைய ஃப்ரெண்டாக வருவார். அவர் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோடைய கதையை நகரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எஸ்கே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல் ப்ளே பண்ணுறாரு. இந்த நியூஸ் முன்னாடியே தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா சூர்யா இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போதே என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, ஆயுத எழுத்து படத்தில் சூர்யா மைக்கேல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே கேரக்டரோட ரிசம்பிளன்ஸ் இந்த படத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் சூர்யா இந்த படத்துலையுமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ எஸ்கே இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்ததுனால எஸ்கேவை நம்ம அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோலில் பார்க்க போகிறோம். அதுக்குன்னு இந்த படம் ஃபுல்லாகவே எஸ்கே ஸ்டூடெண்ட்டாக தான் வருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. காலேஜ் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்குது. அது இல்லாமலும் மற்ற போர்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எஸ்கேவை இந்த படத்தில் ஒரு 2 லுக்கில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எஸ்கே நடிச்சிட்டு இருக்கிற SK23 ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் 90% ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் 10% தான் பாக்கி இருக்குது. சீக்கிரமே அதையுமே முடிச்சிருவாங்க. ஸோ SK23 முடிச்சுட்டு அடுத்த வருஷம் பிப்ரவரியில் சுதா கோங்கராவுடைய இந்த SK25 ப்ராஜெக்டை எஸ்கே ஸ்டார்ட் பண்ணுவார். ஆக்டர் சியான் விக்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து அவருக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் வீரதீர சூரன் பார்ட் 2. ஸோ அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கே இந்த படம் ரிலீஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இப்போதைக்கு அது பொங்கலுக்கு வர மாதிரி தெரியல. ஏன்னா ஏகேவுடைய குட் பேட் அக்லி வருது, வணங்கான் படம் வருது, கேம் சேஞ்சர் வருது. ஸோ அதனால் இந்த படம் பொங்கலுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். மேபி ஜனவரி எண்டு ரிபப்ளிக் டே முன்னிட்டு கூட படம் ரிலீஸ் பண்ணலாம். இல்லை பிப்ரவரியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த படம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் வீரதீர சூரன் பார்ட் 1 வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். பட் கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக சியானுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா சியான் விக்ரம் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்தோடைய டைரக்டர் மகிழ் திருமேனி சியான் விக்ரமை மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காராம். ஒரு ஐடியா ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு போல். அது இப்போ கிடையாது, போன வாரமே அவர் சொல்லிட்டாராம். அந்த ஐடியா சியான் விக்ரமுக்கு பிடிச்சி போயிட்டு இதை நீங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு போல். ஸோ மகிழ் திருமேனி விடாமுயற்சி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இந்த ஸ்கிரிப்டை தான் டெவலப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் சியான் விக்ரம் கிட்ட அவர் நரேட் பண்ணணும். அப்போ சியான் விக்ரமுக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு காம்போவை ஃபியூச்சரில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மகிழ் திருமேனி ஒரு பக்கம் சியான் விக்ரம் கிட்ட கதை சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் மடோன் அஸ்வின் அவருமே சியான் விக்ரமுக்கு கதை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் மடோன் அஸ்வின் ஏகேக்கு ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ ஏகே, சியான் விக்ரம் 2 பேருக்குமே மடோன் அஸ்வின் கதை சொல்லியிருக்காரு. அது ஒரே கதை தான் 2 பேர்கிட்ட போய் சொன்னாரா இல்லை தனித்தனி கதையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ எந்த நடிகர் மடோன் அஸ்வின் கூட அடுத்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். டைரக்டர் செல்வராகவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சில இன்டர்வியூஸ் அவர் கொடுத்திருக்காரு. அதில் அவருடைய அப்கமிங் 2 ப்ராஜெக்ட்ஸை பற்றி அவர் பேசியிருக்காரு. ஒன்று புதுப்பேட்டை 2, இன்னொன்று 1000 ஒருவன் 2. இந்த 2 படத்தையும் இவர் எப்போ எடுப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏற்கனவே 1000 ஒருவன் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தனுஷ் அந்த கோவிட் டைமில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. போஸ்டர்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2024 ரிலீஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷமே முடிய போகுது. ஸோ படத்துக்கான எந்த ஒரு முயற்சியும் அடுத்து நடக்கவே இல்லை. புதுப்பேட்டை 2 படத்தை பற்றியுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி செல்வராகவன் ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தார். இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாவது புதுப்பேட்டை 2 ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கான ஒர்க்கும் நடக்கல. ஒரு பக்கம் தனுஷ் பயங்கர பிஸியாக இருக்காரு. இப்போ செல்வராகவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த 2 ப்ராஜெக்டை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒன்று இந்த 2 ப்ராஜெக்ட் படமாக வரலாம், அப்படி இல்லைனா வெப் சீரிஸாக வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படியுமே இந்த 2 ப்ராஜெக்டை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதுப்பேட்டை 2 படத்துக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டையுமே செல்வராகவன் கொடுத்திருக்காரு. அது பயங்கர அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. ஏன்னா நாம் எல்லாருமே ஒன்று நினச்சிருப்போம், புதுப்பேட்டை படத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா கொக்கிக்குமார் அரசியலுக்கு போயிடுவார். ஸோ புதுப்பேட்டை 2 எடுக்க போகிறாங்க அப்படின்னா அப்போ புதுப்பேட்டை 2ல் கொக்கிக்குமார் லைஃபோடைய ஒரு கண்டினியூஷனாக தான் இருக்கும். அரசியலுக்கு போனதுக்கு அப்புறமா கொக்கிக்குமார் என்னென்ன சம்பவங்களை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தான் கதையை எடுத்துகிட்டு போவாங்க போல அப்படின்னு பார்க்கும்போது செல்வராகவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பேட்டை 2 கொக்கிக்குமார் கதை கிடையாது, கொக்கிக்குமாரோடைய பையனுடைய கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதுப்பேட்டை படத்தில் கொக்கிக்குமாரோடைய குழந்தைய ஒரு அம்மா எடுத்துகிட்டு போகிற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த குழந்தையோடைய வாழ்க்கையை தான் இந்த புதுப்பேட்டை 2ல் காட்ட போகிறாரு போல. கண்டிப்பாக அந்த கேரக்டர்லையுமே தனுஷ் தான் நடிப்பார். ஸோ அந்த பையன் தனுஷ் கேரக்டர் அவருடைய லைஃப்பில் அவர் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாரு, இல்லை அவரும் வழி மாறி இந்த கேங்ஸ்டர் வேர்ல்டுக்குள்ளே வராரா, என்ன
நடக்க போகுது அப்படிங்கிறது புதுப்பேட்டை 2ல நமக்கு தெரிய வரும். ஆனால் என்னதான் அது பையன் கேரக்டருடைய கதையாக இருந்தாலும் கண்டிப்பாக கொக்கி குமார் இல்லாமல் புதுப்பேட்டை கிடையாது. ஸோ கொக்கி குமாரும் அந்த படத்தில் வந்து இருப்பார். அதை எப்படி கொண்டு வர போகிறாரு, டேட் வெர்சஸ் சன்னா மாற்ற போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ புதுப்பேட்டை 2 ஒரு பக்கம், அதே மாதிரி 1001 2 2 படத்துக்குமே எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 ப்ராஜெக்டையும் சீக்கிரமாக செல்வராகவன் எடுத்து ரிலீஸ் பண்ணாருன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த 2 படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டேரக்டராக அடுத்து அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அந்த படத்தோடைய ஒரு சில பேட்ச் ஒர்க் ஷூட்லாம் வந்து பேலன்ஸ் இருந்தது. ஸோ மொத்த ஷூட்டிங்குமே நேத்தி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் படத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ பிப்ரவரி மந்த் வந்து தனுஷ்க்கு 2 ரிலீசஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டேரக்டராக இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இன்னொரு பக்கம் வந்து குபேரா. நடுவில் என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரா வந்து பிப்ரவரி பிளான் பண்ணுறாங்க. இப்போ சில சேஞ்சஸ் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. வேற ஏதாவது ஒரு மாதத்துக்கு போகலாம், இல்லை இட்லி கடைக்கு அப்புறம் கூட குபேரா ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னா குபேரா வந்து பிப்ரவரி எண்டில் வர மாதிரி இருக்கும். பிப்ரவரி 21 அந்த மாதிரி டேட்டில் வந்தால் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கன்ஃபார்ம்டு கிடையாது. திருச்சிற்றம்பலம் படத்துக்கு அப்புறமா இட்லி கடை ப்ராஜெக்டில் மறுபடியும் தனுஷ் நித்யா மேனன் இவங்க காம்போவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திருச்சிற்றம்பலம் படத்திலே இவங்க காம்போ வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த இட்லி கடை ப்ராஜெக்டை பற்றி நித்யா மேனனே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் என்னுடைய கேரக்டருக்கு வந்து ஒரு காமெடி ட்ராக் இருக்குது, ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டராக வந்து இருக்கும். ஆரம்பத்தில் இந்த கேரக்டர் நான் எப்படி பண்ண போகிறேன், எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு நான் யோசித்தேன். பட் தனுஷ் தான் வந்து அந்த கான்ஃபிடன்ஸை கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக திருச்சிற்றம்பலம் படத்திலே அவங்க ப்ளே பண்ண சோபனாங்கிற அந்த கேரக்டரே வந்து ஒரு ஃபன்னான ஜாலியான ஒரு கேரக்டராக தான் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் அதை விட இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு காலையில் ஆர்ஜே பாலாஜி ஹீரோவாக நடிச்சிருக்கிற சொர்க்கவாசல் படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே ட்ரெய்லர் வந்து ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு ட்ரெய்லராக அமைஞ்சிருக்கு. இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா இல்லையா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு லோகேஷ் கனகராஜ், அனிருத் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சொர்க்கவாசல் படம் வந்து ஜெயிலுக்குள்ளே நடக்கிற ஒரு கதைக்களம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து நான் பார்க்கணும். ஏன்னா கைதி 2லையுமே வந்து ஒரு சில ஜெயில் சீக்வன்ஸ்லாம் வந்து நான் எழுதியிருக்கேன். ஒருவேளை இது ரெண்டும் வந்து ஏதாச்சும் மேட்ச் ஆச்சுன்னா நான் மாற்றணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ கைதி 2ல வந்து ஜெயில் சீக்வன்ஸ் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னா அப்போ கைதி 2 வந்து ப்ரீக்குவலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. முழு படமும் ப்ரீக்குவலாக இருக்க போதா இல்லை அது ஒரு போர்ஷனாக கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ டில்லி ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கைதி 2ல காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது இதிலே தெளிவாக தெரியுது. ஸோ கைதி 2 படத்துக்கு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. படம் வந்து ஒரு பீக் எல்சியூ ஃபிலிமாக இருக்குங்கிற மாதிரிலாம் முன்னாடியிலேருந்தே நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சீக்வலாக கைதி 2 ப்ரெசென்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.